நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தத்தூரா ஊமத்தம் செடியை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஊமத்தை. இந்த ஊமத்தை செடியோட இலை, செடி, காய், பூ அனைத்தும் விஷத்தன்மை கொண்டது. அதனால் இதை உள் மருந்தாக எடுத்துக்கிறக்கூடாது. வெளிப்பூச்சி மருந்தாக மட்டும் இந்த ஊமத்தம் செடியை எடுத்துக்கலாம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஊமத்தம் செடி. இது மழை காலங்கள் முடிஞ்ச உடனே அதிக அளவில் எல்லா பக்கம் பார்க்கலாம். வெள்ளை கலரில் அழகான பூக்களை பூக்கக்கூடியது. இதோட காய்கள் பார்த்தீங்கன்னா மேல்புறம் முள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த காயை 2 துண்டாக அறுத்து அந்த நடுப்பகுதியில் கொஞ்சம் உப்பு தடவி தலையில் முடி கொட்டுற இடங்களில் இதை நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு வரனால, தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் 3 மாதம் அழுத்தி தேய்ச்சிட்டு வரனால மறுபடியும் முடி வளர ஆரம்பிக்கும். புழுவெட்டுக்கு இந்த காய வைத்து காயில் உப்பு தடவி தேய்ப்பதால் நல்ல பலன் கிடைக்கும். நண்பர்களே, ஊமத்தம் இலைகள் ஒரு ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேஷன். இலைகளை அரைச்சி வலி வீக்கம் உள்ள இடங்களில் கட்டிட்டு வரனால வலி வீக்கங்கள் சரியாகும். ஊமத்தம் இலைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதோட விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கி அதை ஆண்களுக்கு ஏற்படுற விரை வீக்கத்துக்கு இரவு நேரங்களில் கட்டி காலையில் அவுக்கிறனால விரை வீக்கம் சரியாகும், வலி வேதனை சரியாகும். நண்பர்களே, ஊமத்தங்காயை 2ஆக அறுத்து அதிலிருந்து வர்ற சாறை பிழிஞ்சு எடுத்து அந்த சாரோட கொஞ்சம் உப்பு கலந்து முடி கொட்டுகின்ற இடத்துல, புழுவெட்டு உள்ள இடங்களில் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு வரனால, ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வரனால மறுபடியும் முடி வளர ஆரம்பிக்கும். இது ஒரு 2-3 மாதம் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்யும் போது அந்த இலையோட சாறு கண்ணில் படாமையும் வாயில் படாமையும் பார்த்துக்கணும். இந்த இலைச்சாறு விஷத்தன்மை கொண்டது. நண்பர்களே, மூட்டு வலி, நரம்பு வலி இது 2க்கும் ஊமத்தம் இலைகளை நல்லெண்ணெய் இட்டு வதக்கி வலி வீக்கம் உள்ள இடங்களில் வச்சு கட்டுறனால சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நாய் கடித்த புண்கள் உள்ள இடங்களில் இந்த ஊமத்த இலைகளை நல்லெண்ணெய் விட்டு வதக்கி வச்சு கட்டுறனால அந்த நாய் கடி விஷம் சரியாகும். அந்த கடிவாயில் ஏற்பட்டிருக்க புண்ணு ஆறும். அதே மாதிரி புறையோடிய சர்க்கரை புண்களுக்கு இந்த ஊமத்தம் இலைகளை நல்லெண்ணெய் விட்டு வதக்கி அந்த எண்ணெயை புண்களுக்கு இட்டு வர்றதுனால புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும். சித்த பிரமை உள்ளவங்க, மனநிலை சரியில்லாதவங்களுக்கு ஊமத்தம் பூக்களை கொஞ்சம் எடுத்து அதை இரவு நேரங்களில் தண்ணியில் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணினால் குளிச்சுட்டு வரனால, ஒரு வாரம் 10 நாள் குளிச்சுட்டு வரனால இந்த சித்த பிரமை நீங்கும், மனநிலை சரியாகும். நண்பர்களே, ஊமத்தம் இலை சாறு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதோட சம அளவு காப்பர் சல்ஃபேட், மயில் துத்தம்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த மயில் துந்தத்தை ஊமத்த இலை சாரோட சம அளவை எடுத்து அதோட தேங்காய் எண்ணெய் கலந்து சிறு தீயில காய்ச்சி வச்சுக்கிட்டு நாட்பட்ட புறையோடிய புண்களுக்கு போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் இந்த புண்கள் ஆறும். அதே மாதிரி சர்க்கரை குழி புண்களுக்கு போட்டுட்டு வரனால கேங்க்ரின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை குழி புண்களை ஆற்றக்கூடியது. நண்பர்களே, ஹெச்எஸ்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கி புண்கள், கொத்து கொத்தாக தோள்களின் மேல் வரக்கூடியது அக்கி புண்கள். அந்த அக்கி புண்களுக்கு ஊமத்தம் இலைகளை, தத்தூரா மெட்டல்னு சொல்லக்கூடிய ஊமத்தம் இலைகளை ஒரு பசையாக அரைச்சி அதோட எருமையோட வெண்ணெய் அல்லது பசுவோட வெண்ணெய் கலந்து ஓரிரு நாட்கள் போட்டுட்டு வரனால அந்த அக்கி புண்கள் ஆறும்.
நண்பர்களே, ஊமத்தம் இலைகளை லேசாக சூடு பண்ணி வலி வீக்கம் உள்ள இடங்களில் வச்சு கட்டுறனால வலி வீக்கம் சரியாகும். மூட்டு வலிக்கு, அது மட்டும் இல்லாமல் ஜாயின்ட் பெயின்ஸ் உள்ள இடங்கள்லையோ, அடிபட்ட இடங்கள்லையோ இந்த ஊமத்த இலைகளை லேசாக சூடு காட்டி வச்சு கட்டுறனால சரியாகும்.